ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸு இது வந்துட்டு நான் பேஸ் ஆன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ மற்றவங்க சொன்ன விஷயத்துலேருந்து நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமாக சேவிங்ஸ் வந்து வச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, நம்மளுக்கு எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. ஒரு இல்னஸ், ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷன், ஒரு சீக்னஸ் எது வந்தாலும், ஒரு ஆப்ரேஷன், இருக்கிற மொத்த சேமிப்பும் காலியாயிடும். ஸோ உங்களோட சேமிப்பை வந்துட்டு நீங்கள் க்ரோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் க்ரோ பண்ணக்கூடிய அசெட்ஸ் மூலிமா வச்சுருந்தீங்கனாக்கா உங்களோட ஃப்யூச்சர் ஃபைனான்ஷியல் செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு நான் எல்லாரையும் கோல்டு சேமிப்பு பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா கோல்டு சேமிப்பு பண்ணும்போது நீங்கள் அந்த காசை எடுத்து டக்குன்னு செலவு பண்ண மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, கோல்டோட வேல்யூ ஏறும் போது உங்களோட சேமிப்பும் அதோட வேல்யூ ஏறிட்டே போகும். ஸோ நம்ம கண்ணுக்கு வந்து அது காசாக தெரியாது, வரைக்கும் அதை நம்ம எடுத்து செலவு பண்ண மாட்டோம். அது கோலாக இருக்கும் போது அது நம்ம வந்துட்டு லாங் டேர்முக்காக இருக்கும் வச்சுருப்போம். ஸோ அதனால தான் வந்துட்டு காசாக சேமிப்பு பண்ணுறதை விட நீங்கள் கோலாக சேமிப்பு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். நம்ம லைஃப்பில் வந்து எப்போ என்ன டேர்னிங் பாயிண்ட் வரும்னே தெரியாதுங்க. ஸோ எதுக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ ஃபார் யோர் ஃப்யூச்சர் செக்யூரிட்டி, சேஃப் கோ.